ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து மூட்டு வலி வந்திருக்கும். அது வந்து நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணாமே இருப்பீங்க. வந்து என் பாட்டிக்கும் ஒரு லாஸ்ட் ஜான்வரியில் ஆர்டிஃபிஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நமக்கு ஏஜ் ஃபேக்டர்னாலே நமக்கு வருது. என் பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. 18 ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. 2 காலுமே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருந்தோம்னா சதீஷ் பிஆர்ஜே ஆர்த்தோ கேரில் பண்ணியிருந்தோம். அந்த டாக்டர் பேர் வந்து யாருன்னா சதீஷ்குமார். நல்லா பார்க்குறாரு. இப்போ வந்து முன்னாடியே நடக்க முடியாத பாட்டி வந்து இப்போ வந்து எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து எவ்வளோ பிரிஸ்காக நல்லா நடக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து நல்லா பிரிஸ்காக இப்போ வந்து ஆரம்பிக்க முடியுது. இப்போ வந்து முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து குமிஞ்சு நடக்கிறப்போ நமக்கு பேக்கும் அப்படியே பெண்ட் ஆயிடுது. அதனால் இப்போ வந்து பேக் சர்ஜரி பண்ண சொன்னாங்க. ஆனால் வந்து நம்ம இந்த சர்ஜரி பண்ணதுக்கே நமக்கு வந்து பேக்கும் சரியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாட்டிக்கிட்ட எப்படி நடக்கிறாங்கன்னு கேட்கலாம். சொல்லுங்க பாட்டி. இப்போ நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஆப்ரேஷன் பண்ணவங்க பரவாயில்ல, நல்லா நடக்கிறேன். சதீஷ்குமார் நல்லா ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தாரு. இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்துச்சு? ஹாஸ்பிட்டலையும் பரவாயில்ல. நர்ஸுகள் நம்ம சொன்ன டயத்துக்கு ஓடி வர்றாங்க. காசும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல அமௌண்ட்டில் பண்ணி கொடுத்தாங்க. பாண்டிங் வந்து இருக்குது சதீஷ்குமார் டாக்டர் கூட. நமக்கும் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறம் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி அதில் தான் நம்ம பாதி க்யூர் ஆகிறோம். நாங்களும் ஒரு 2 மந்த்ஸுக்கு ஃபிசியோதெரப்பி எடுத்தோம். அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப பரவாயில்லையாக இருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வச்சு தான் நம்மளால் வந்து சரியாக முடியும். என் பாட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா 1 மாதத்துலேயே வந்து எழுந்திரிச்சு கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்தன் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு நடக்கவே முடியாது இவங்க. இப்போ இவ்வளோ பெட்டரானதுக்கு பிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு தேங்க்யூ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.